அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவியிலிருந்து. நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கு இருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியேன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு ஐயா. சொல்ல நிறைய பேருக்கு சந்தேகத்தையும் கேட்கலான் இருக்கேன். வாராகின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பெரும்பாலும் பெண்கள் ரொம்ப ஆதரிச்சு அம்மாவா நினைச்சு வழிபட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இல்லத்துலையும். சில பேர் வீட்டில் வச்சுக்க கூடாது, வாராகி வழிபடுறதுல கொஞ்சம் சிரமம்லாம் இருக்கு, அது திருப்பி அடிச்சிடும் அப்படின்லாம் பேசுறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. வாராகினா என்ன, அவங்களை ஏன் நம்ம வணங்கணும், அவங்க சொல்ல வர தத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஓம் வம் வாராகியை நமோ நமக. வாராகி இந்த பேர் அந்த பிறவியில் உச்சரிக்கணும்னா நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் வாராகிங்கிற பேரை உச்சரிக்க முடியும். வாராகி முதல்ல பாதுகாவலர் மாதிரி அம்பாள். உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், நெருக்கடி, கர்ம வினைகள், எதிரி, பில்லி, சூன்யம், ஏவல், தொந்தரவுகள், இதிலிருந்தெல்லாம் உங்களை கண்ணுக்கெட்டிய தூரம் 7 லோகத்திலும்
எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைப்பவள் தான் அன்னை வாராகி. அவங்களுக்கு பேரு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அம்பாள் கிட்ட. எல்லா தெய்வத்துக்கிட்ட இப்படி தான் இருக்கணும். அம்பாள் கிட்ட நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விதி. அம்பாளுக்கு உகந்த நாளா வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ரெண்டையும் சொல்கிறோம். இதுக்கு இடையில ஒரு பௌர்ணமி அல்லது ஒரு அமாவாசை இருக்கும். இப்போ இந்த அம்பாளுடைய வழிபாடுங்கிறது காலங்காலமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன், மதிப்பிற்கும் பெருமைக்குரிய தமிழர்களை தலைநிமிரை செய்த ராஜராஜ மன்னன் ராஜராஜ சோழன், அவருடைய ஆலய அந்த பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோயில்ல முதல்ல அன்னை தான் வச்சது. அன்னை தான் வழிகாட்டுனதா சொல்றாங்க. அழகிய பெண் உடல், கூர்மையான பன்றியினுடைய முகம், காட்டுப்பன்றியினுடைய முகம், அந்த உருவம் கருணையே வடிவான வாராகி. 8 திருக்கரங்கள். நீங்கள் 2 கைகளை கொண்டு வேண்டினால் 8 கைகளை கொண்டு வரமளிப்பவள். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி வாராகி. வாராகி வழிபாடு யாரு வேணாலும் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வாராகிக்கு தமிழ்நாட்டில் 1 கோயில் 2 கோயில் இருந்திருந்தா பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு தாலுக்கா, ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு கோயில் இருக்கு. அப்படின்னா அன்னையனுடைய பெருங்கருணையை நீங்க பார்க்கணும். அப்ப அம்பாள் வாராகி யாருன்னா சப்த மாதாக்கள். சப்த மாதாக்கள் அதுல ஒண்ணு வாராகி. 5ஆவதா இருப்பவங்க வாராகி. அந்த 7 மாதாக்கள்ல அன்னை 7 அன்னை அதுல ஒன்றாக இருப்பவங்க வாராகி. அந்த 7 பேர் யாரு, எப்படி வந்தாங்கன்னா, துர்க்கை தன்னுடைய ரூபத்திலிருந்து அந்த அசுரர்களை அழிக்க 7 பேரை வெளிப்பட்டது. மகிஷாசுரவர்தினி துர்க்கை 7 உருவமாக வெளிப்பட்டு, அந்த பராசக்தி வடிவம் 7 வடிவமாக வெளிப்பட்டு வந்ததுல ஒண்ணுதான் வாராகி. இவங்க யார் அப்படின்னா, இந்த உலகத்தை பிரம்மா, சிவன், விஷ்ணு இவர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் எப்படி முக்கியமாக இருக்கிறார்களோ, சக்தியினுடைய ரூபத்தில் மிக முக்கியமாக போர்படை தளபதியாக இந்த உலகத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்னை லலிதாம்பிகையினுடைய போர்படை தளபதி. ஸ்ரீவித்யான்னு சொல்லுவாங்க. யார? லலிதாம்பிகை. தச வித்யான்னு சொல்லி ஒன்று இருக்கு. தசமகா வித்யான்னு சொல்லுவாங்க. 10 தேவிகள். அதுக்கு தலைமை பீடம் அம்பாள் லலிதாம்பிகை தான். அப்ப லலிதாம்பிகையினுடைய போர்படை தளபதி வாராகினா, வாராகிக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? வாராகிக்கு என்ன பவர் இருக்கும்? பகலில் தியானத்தில் இருந்து சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பு தியானத்திலிருந்து விழித்து பக்தர்களின் கோரிக்கையை கேட்டு அவர்களுக்கு அருளாசி புரிபவள் வாராகி. போர்படை தளபதி ஒன்னு சியாமலா, இன்னொன்னு வாராகி. வலது பக்கம் வாராகி, இடது பக்கம் சியாமலா. யாருக்கு? லலிதாம்பிகைக்கு. அப்ப லலிதாம்பிகை போர்படை தளபதி. லலிதாம்பிகை ஒரு சாந்த ஸ்வரூபமான ஸ்ரீசக்கர ரூபிணி. ஸ்ரீசக்கர ரூபிணி. திதி 15 திதி நித்திய தேவதைகள். வளர்வரைக்கு 15 திதி, தேவரைக்கு அந்த 15 30 திதி நித்திய தேவதைகளுக்கும் ஒட்டுமொத்த ஒரு தலைவி இருக்காங்கன்னா லலிதாம்பிகை. அந்த லலிதாம்பிகைக்கு ஒரு போர்படை தளபதி இருக்காங்கன்னா வாராகி. இப்ப என்ன உக்கரம், என்ன பவர், என்ன ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்? 1000 பத்ரகாளிக்கு சமம். எப்படிங்க? 1000 உக்கரத்துல 1000 பத்ரகாளி, 1000 துர்க்கைக்கு சமம்ங்கிறாங்க வாராகி. அப்படிப்பட்ட ஒரு உக்கர தேவதை அன்னை வாராகி. ஆனா அவங்க கமெண்ட் பண்ணணும். யாரு? பராசக்தி, லலிதாம்பிகை, காளி, துர்கை. இவங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் உச்சபட்ச வேகம் வந்துடும். அப்ப நீங்க போய் எதிரி தொல்லையினால, கடன் வழக்குனால, ஒரு வீடு வாசல் இல்லை, ஒரு இடம் வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, குழந்தைங்க நல்லா படிக்கல, இல்லை ஒரு கல்யாண திருமண தடை, குழந்தை பேர், இது சம்பந்தமா ஒரு நெருக்கடியில் இருக்கீங்கன்னா அங்க போய் நீங்க வாராகி கிட்ட சரணாகதி அடையும் போது அவங்களே போய் லலிதாம்பிகைக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. என் பக்தன், என் பக்தை கஷ்டப்படுறா, கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த அனுகிரகம் எளிதில் கிடைத்துவிடும். எளிதில் கிடைத்துவிடும். வாராகி பச்சை நிறம் கொண்டவள். எப்படி? பச்சை. அடுத்து மீனாட்சி பச்சை நிறம் கொண்டவள். அப்ப நிறம் மாறிய தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். அப்படி நிறம் மாறிய தெய்வங்கள் யாரு? நீலவண்ண பெருமாள், வாராகி, மதுரை மீனாட்சி,
வெள்ளை விநாயகர், ஸ்ரீராமர், கருப்பணசாமி, இவங்கெல்லாம் நிறைமாறிய தெய்வங்கள். உங்க கர்மா கரையணும்னா நிறமாறிய தெய்வத்துக்கிட்ட தான் நீங்க வந்து நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு அன்னை வாராகியை நீங்க வீட்டில் வச்சு வழிபடலாம். பஞ்சமி திதி மிக உகந்த திதி. வளர்வரை பஞ்சமியில் ஒரு பருவம் அடைந்த பெண்ணாக, அவர் வளரக்கூடிய பெண்ணாக, பருவம் அடைந்து ஒரு திருமண பேர் அடைந்து ஒரு குடும்பத்தில் புகுந்து அந்த வாழ்க்கை துணைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு நற்பெயர்களை ஏற்படுத்தி அந்த வாழ்க்கை வளர்வதற்கு அந்த குடும்பம் வளர்வதற்கு பெரும் துணையாக இருப்பது வளர்வரை. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து முழு பௌர்ணமியாகி ஒரு தாயாக மாறி குழந்தைகளை அரவணைத்து ஒரு வெற்றி அடைய செய்து குடும்ப சுமையெல்லாம் சுமந்து எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு பரிந்துரை செய்து பகிர்ந்து செய்து முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு தாயாக, தந்தையாக, குருவாக, குலகுருவாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தி பின்பு தேய்வரை பஞ்சமியாக தன் வயது மூப்பிலே தேய்ந்து 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 எல்லா நல்ல காரியங்களுக்கும் அந்த மூதாட்டியாக கூட வந்து தன் ஆசீர்வாதத்தை கொடுத்து எள்ளு பேரன் கொள்ளு பேரன் என்றெல்லாம் பார்த்து இந்த உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு பெண்ணாக, ஒரு தியாகத்தின் சக்தியாக, ஒரு வளர்வரை பஞ்சமி பருவமாக, முழு நிலவாக ஒரு தாயாக, தேய்வரை பஞ்சமியினாக ஒரு தியாகம் செய்த ஒரு மூதாட்டியாக, அந்த முழு நிலவும் சந்திரனுடைய ஆதிக்கமாக அந்த வளர்வரை பௌர்ணமி பஞ்சமி தேய்வரை என்றெல்லாம் தன் ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்துகின்ற இந்த வாராகியை விட்டால் வழிபாட்டிற்கு யார் இருக்கிறார்? யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் வாராகி வழிபாடு ஸ்பெஷல்னு பாருங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதுளை சுலை அது போதும், அது பேசும். அவங்களுக்கு படையல் போட்டு ஒரு பிரார்த்தனை ஃபோட்டோ வச்சுக்கலாம் வீட்டில், அதனால எல்லாம் தப்பு இல்லை. நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. நான் இப்போ அந்த வாராகி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லிருந்து குஜிரியம்பாறை போகிற வழியில் எரியோடுன்னு ஒரு ஊர், புதரோடு, என்னுடைய மாணவர் திரு சக்திவேல் அவர்கள் ஸ்தாபகராக இருந்து இன்னைக்கு ஆலயம் விருட்சமாக வளர்ந்து நிற்கிது. ஒவ்வொரு பஞ்சமிக்கு 5000 to 6000 பேர் அங்கே வருகை தர்றாங்க. அம்பாளுடைய அனுகிரகத்தை, அந்த பிரசாத குங்குமத்தை வாங்கிட்டு போய் அவங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அடைகிறாங்க. நிறைய பேர்த்துக்கு திருமண தடை நீங்கிறது, வேலை கிடைக்கிறது, குழந்தை பேர், கெட்ட கர்மாக்கள்லாம் நீங்கி நல்லா வாழ்கிறது. அந்த அன்னை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.25 அடி அம்பாள், மகாசக்தி, ஆதி குபேர வாராகி, வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அந்த அம்பாள் அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்கும். அவங்கள போய் நீங்கள் அங்கே நின்று அந்த அலங்காரத்தில் பார்க்கும்போது வெள்ளிக்கவசமெல்லாம் அணிந்திருப்பார்கள். நான் இருக்கேன், நீ எதற்காக கவலைப்படுற, நீ தைரியமாக இரு அப்படின்னு ஒரு தாய் ஆறுதல் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு ஆறுதல் அங்கே கிடைக்கும். ஏழைப்பட்ட ஆள் தான் அவர், சக்தி பாவம் இல்லாத எல்லாத்துக்கிட்டையும் அங்கே கிடைக்கிறதெல்லாம் வாங்கி தான் அந்த கோயில் உருவாகுது. வந்து நிறைய ஜனங்கள் வந்து பணத்தை அந்த கோயிலுக்காக அந்த திருப்பணிக்காக காணிக்கையாக கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா கொடுக்குது. ஒரு ஏழைப்பட்ட ஒரு மாணவர், என்னோட ஏழை மாணவர்னே சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அங்கே அம்பாள் கோயில் எனக்காக கட்டுன்னு உத்தரவு கொடுத்து அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. குபேர வாராகி. அதான் குபேர வாராகி. யாருக்கிட்ட பணம் வாங்கிக்கணும், யார் எப்படி கோயிலை கட்டிக்கணும்னு அம்பாளுக்கே தெரியும். இப்போ அந்த கோயிலுடைய தாற்பரியமாக பார்க்கும்போது அது 130 வருட பாரம்பரியமாக உள்ள பூமிக்கடியில் அந்த புற்று வடிவமாக இருந்து அதுக்கப்புறம் மேலே வந்து அது ஒரு எழுச்சியாக இன்னைக்கு மேலே உட்காந்துருக்குன்னா அது பாரம்பரியமாக தாற்பரியமாக அந்த இடத்துல இருந்ததை பூராமே நம்ம வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடம் மூலியமாகவே நாங்கள் பார்த்து அதுக்காக அந்த பேரெல்லாம் வச்சுங்க அந்த இடத்த இது பண்ணோம். ரொம்ப விசேஷமான ஒரு வாராகி. அங்கே வந்துட்டு போனவங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு சாட்சியாகவே இருக்காங்க. அத்தனை பேர் சொல்கிறாங்க. அப்போ பஞ்சமிக்கு தேய்பிரைக்கும் வளர்பிரைக்கும் அங்கே பயங்கர விசேஷம். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த இடத்துல கிடைக்குது. வர்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அருள் கிடைக்குது அப்படின்னா மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி வாராகி வழிபாடை யார் வேணாலும் செய்யலாம். அவள் வந்து ஒரு குழந்தை, அம்பாள் தாய். அப்போ வந்து அம்பாளை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வாராகி உங்களோடவே இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. ஆனால் தண்டநாயகி, எப்படி தண்டனையை கொடுக்கின்ற நாயகி. நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா இங்கே சிக்கல். கரெக்டாக இருக்கணும். என்னென்னா பொய் பித்தலாட்டம், அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்காக வாராகி வழிபாடு யூஸ் பண்ணுறது எதுவுமே வேண்டாம். நீங்கள் வாராகி பக்தனாக இருந்தால் இன்னொருவன் உங்களை கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. இதுதான் சத்தியம். அதனால் அம்பாள் வாராகி அது பெரிய ஒரு சக்தி.
இருகுலை கோமளம் தால் புஷ்பராகம் 2 கண்ணும் குறுமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்துக்கணிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே என்ற பாடலோடு அன்னையை வணங்கி இந்த அற்புத நிகழ்விலிருந்து மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விலை சந்திக்கிறேன். ஓம் வம் வாராகி நமக. அன்னை வாராகி அனைவருக்கும் அருளாசி புரியட்டும். வாராகியருடைய ஆசிகள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றிங்க. வாழ்க வளர்க.